விஜய் அவர்களும் தனுஷ் அவர்களும் நண்பர்கள், நன்றாகவே பழகி வந்தவர்கள். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இதுவரையில் தனுஷ் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சென்று சந்திக்கவில்லை. இங்கே ஒரு பிரேக் ஆகும். இப்போ தனுஷ் வருகை என்பது எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு தனுஷ் நெருக்கடியை கொடுப்பாரா? இப்போ எனக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சதயம் நட்சத்திரம் கும்பராசி, விருட்சிக லக்னம். பொதுவாகவே இந்த சதயத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, ராகுடைய ஆதிக்கம், அது சனியுடைய ராசி, சனியும் ராகுவும் காம்பினேஷன். அப்போ ஒரு மறைமுகமான செயல்பாடுகள் என்பது அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். பிறந்த இடத்தில் எந்த இடத்தில் அவர்கள் பிறந்திருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். தலைமையில் தான் போய் அமர வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே அந்த ராசினருக்கு வந்துவிடும். அப்போ ராகுவும் செவ்வாயும் கிடைக்கின்ற போதே ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை ஈர்த்து விடக்கூடிய சக்தி படைத்தவனாக இருப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. இதில் அவர் அரசியல் ஆரம்பிப்பாரா, முதல்வராக வருவாரா என்பதெல்லாம் ரெண்டாவது கேள்வி. ஆனால் இந்த எண்ணங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த ஜாதகருக்கு உறுதியாக இருக்கும். தனுஷ் வளருவாரா? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும். தனுஷுக்கு வளர்ச்சி உண்டா? தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் திசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. 2026 டிசம்பர் மாதம் சுக்கிர புத்தி முடிந்து சூரிய புத்தி வருது. அப்போ நம்ம அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. நவம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி, அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சனி பயிற்சி, இப்போதே சுக்கிர புத்தி. அப்போ 2027 புதிய ஆண்டு தொடங்குகின்ற போது அரசியல் அறிவிப்பை தனுஷ் வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருக்கும் சார் எதிர்கால அரசியல்னா? திமுக அதிமுகங்கிறது அழிக்க முடியாத கட்சிங்கிற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தாவேக திருப்பி ஒரு அசைக்க முடியாத கட்சியா இப்போ வந்துருச்சு. இப்போ இவரும் உள்ள வராரு அப்படின்னா, இப்போ அண்ணாமலை வேற வராரு, எப்படி சார் இருக்கும்? ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட வித்தகர் திருக்கோவில் ஒரு பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து ஆன்மீகமும் அரசியலும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய அரசியல் சார்ந்து பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் நாளுக்கு நாள் புதுமைகளை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 2025 இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தா பல பேரால நம்பியிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவருடைய ரசிகர்களுக்குமே கூட அவர் வரணும்னு ஆசை, ஆனா கன்ஃபார்ம் வருவாரு அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. இப்ப அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அதை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வருவது போல ஒரு பிம்பம் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அன்னைக்கு அவர் பேசுனதா இருக்கட்டும், அவருடைய கொடி அவர் அறிவிச்சதா இருக்கட்டும், தொடர்ந்து அவரும் பாலிடிக்ஸ்க்கு வருவாருங்கிற பார்வை இப்போ வந்திருக்கு அப்படின்னும் பொழுது சார், பிரபல ஜோதிடர் ரதன் பண்டித் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எதிர்காலத்துல தனுஷ் அவர்கள் களத்துக்கு வர்றாரு அப்படின்னா திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சி இருந்த இடம் தெரியாம போயிடும், அது அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சூழ்நிலை அரசியல் களத்துல நிலவுமா? பிரபல ஜோதிடர் இவர் சொன்னார், அவர் சொன்னார் விஷயம் நான் போக விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். விஜய் அவர்களும் தனுஷ் அவர்களும் நண்பர்கள், நன்றாகவே பழகி வந்தவர்கள். இந்த ஆட்சி அமைந்த பிறகு, தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இதுவரையில் தனுஷ் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை சென்று சந்திக்கவில்லை. இங்கே ஒரு பிரேக் ஆகுது. அப்படிங்களா? ஒரு சந்தேகத்தை நமக்கு உண்டாக்குது. பொதுவாக யாராக இருந்தாலும் ஒரு செல்வாக்கு என்று வந்த பிறகு அவர்களுக்கு அடுத்த கட்டம் அரசியலாகத்தான் இருக்கும். அதில் தனுஷும் விதிவிலக்கல்ல. எப்படி விஜய் ஒரு மக்களை திரட்டி வைத்திருந்தாரோ, ரசிகர் பட்டத்தை வைத்திருந்தாரோ, அதற்கு நிகராக அஜித் வச்சிருந்தார். ஆனால் அஜித்துடைய ரசிகர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய செயல்பாடு, அவருடைய தரம் என்பது வேறு. இதற்கு நிகராக விஜய் அவர்களுக்கு நிகராக ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கின்ற மறு நடிகர் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். அப்போ அடிமட்ட மக்கள் எல்லாருமே இன்றைக்கு தனுஷ் பின்னாலும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும்னா உண்மையை ஒத்துக்கணும். எப்பயுமே உண்மையை ஒத்துக்கணும். கடந்த தேர்தலின் போது நீங்கள் சொன்னது போல பெரும்பாலான ஜோதிடர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோமே தவிர தாவேகாவை பற்றி நாங்கள் பெருசாக பேசவே இல்லை. அதை கவனத்தோடு எடுத்துக்கல. அப்போது இந்த அரசியல் சூழ்நிலை, அரசியல் மாற்றம் நிகழும் என்பதை எவருமே இப்படி ஒரு மாற்றம் வரும்னு பார்க்கல. அப்போ திமுக தோக்குமா அதிமுக தோற்குமா இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் அந்த நேரத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான வீழ்ச்சியினை சந்திக்கும், முதல்வருக்கு இது சோதனையான காலம் என்று வெளிப்படையாக பேசிய ஒரு ஜோதிடர் நான். அப்போது கிரகங்களை மட்டும்தான் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இன்னொரு பக்கம் வேறு ஒரு நடிகரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வேறு ஒரு நடிகை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ தனுஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தனுஷ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்து வருகிறார். இப்போது நீங்களே சொல்லிட்டீங்க, அப்படி பிறந்தநாள் கொண்டாட்டம், கொடி அறிமுகம், அப்போ எதற்கும் ஒரு அச்சாரத்தை அவர் போட போகிறாருன்னு அர்த்தம். அப்போது இயல்பாகவே ஒவ்வொரு மனிதருக்குமே, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு செல்வாக்கு அந்த மனிதருக்கு வருகின்ற போது அந்த செல்வாக்கு என்னன்னா அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அப்போது இவருக்கு எப்படின்னா, இதற்கு திரைத்துறையில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபராக தனுஷ் வெளிப்பட்டு விட்டார். செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பெண்ணெடுத்தார். அந்த வாழ்க்கை முறிவு ஏற்பட்டது. அது தனி கதை, அந்த தனி கதை நமக்கு வேண்டாம். ஏன்னா அவருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது அந்த முறிவு என்பது ஜாதகத்தில் தென்படுது எனக்கு. முறிவு நியாயமானது, இவருடைய திருமண வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த முறிவு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் கிடைத்திருக்கின்ற ஜாதகம் சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு. இப்போது சில விஐபி ஜாதகம் நேரம் என்கிட்ட வரும், பிரபல விஐபி ஜாதகம். சில ஜாதகம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தனுஷ் அவர்கள் இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கார். இது உண்மையான ஜாதகமா இல்லை அவருடைய கிட்டேருந்து வந்தால் மட்டும்தான் எனக்கு அதை உண்மைன்னு ஏற்றுக்குவேன். ஆனால் கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தை வைத்து பார்க்கின்ற போது அவருடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் காட்டுகின்ற ஜாதகமாக இருக்குது. அதை வைத்து பார்க்கின்ற ஜாதகம் சரியான ஜாதகம். இப்போது எனக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, அவர் சதயம் நட்சத்திரம், கும்பராசி, விருச்சிக லக்னம். பொதுவாகவே இந்த சதயத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, ராகுடைய ஆதிக்கம், அது சனியுடைய ராசி, சனியும் ராகுவும் காம்பினேஷன். அப்போது ஒரு மறைமுகமான செயல்பாடுகள் என்பது அவரிடம் இயற்கையாகவே இருக்கும். பிறந்த இடத்தில் எந்த இடத்தில் அவர்கள் பிறந்திருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். தலைமையில் தான் போய் அமர வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே அந்த ராசினருக்கு வந்துவிடும். இப்போ கர்மவினை என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். ஒரே நொடியில் ஒன்றாக பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ராஜ்ய பரிபாலனம் கிடைக்கும், முதல்வராக அமர முடியும். இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரி வர முடியும். அது கர்ம வினை. அப்போ இவருடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது இவருக்கு ஒரு யோகத்தை அந்த சதயம் நட்சத்திரமும் கும்பராசியான சனியுடைய ஆதிக்கமும் காட்டுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னம். ஒரு லக்னம் மனிதனுடைய வாழ்க்கை வலிமையாக்குவது. அப்போ லக்னத்தை வைத்து தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், 10ஆம் இடம் எப்படி இருக்கும், 8ஆம் இடம் எப்படி இருக்கும், 7ஆம் இடம் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்க முடியும். லக்னம் விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய். அப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி அமர்ந்த சாரம் என்ன பார்த்தீங்கன்னா கேட்டை, புதனுடைய சாரம். அப்போது இந்த 4 கிரகங்கள் இருக்குது பாருங்கள். ஒன்று சனி, மற்றொன்று ராகு, 3வது புதன், 4வது செவ்வாய். அப்போ ராகுவும் செவ்வாயும் கிடைக்கின்ற போதே ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை ஈர்த்து விடக்கூடிய சக்தி படைத்தவனாக இருப்பதற்கு 100% வாய்ப்பு உண்டு. இதில் அவர் அரசியல் ஆரம்பிப்பாரா, முதல்வராக வருவாரா என்பதெல்லாம் 2வது கேள்வி. ஆனால் இந்த எண்ணங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த ஜாதகருக்கு உறுதியாக இருக்கும். இயல்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் 10ல் உட்கார்றார். அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றார். அந்த இடம் சிம்மம். சிம்மத்தில் உட்காரும்போது சுக்கிரன் உட்காரும்போது திருமண வாழ்க்கையில் சங்கடம் வரும். ஆனால் என்னன்னா வர்க்கோத்தமம் ஆகிறார் சுக்கிரன். அப்போது திரைத்துறையில் ஜெயித்திடக்கூடிய சக்தியினை யார் கொடுத்ததுன்னா சுக்கிரன் கொடுத்தார். 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போது இவருக்கு அடுத்த நகர்வு திரைத்துறைக்கு பிறகு இதை நோக்கி இருக்கும், அரசியலை நோக்கி நிச்சயமாக இருக்கும். வெற்றி தோல்வி பற்றி இப்போ பேசவே இல்லை. அரசியலுக்கு வருவாரா, வரமாட்டார்? அரசியலுக்கு நிச்சயமாக வருவார். எப்படி வருவார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள ராகு போயிட்டுருக்கு, 7ஆம் இடத்துல கேது. இப்போ நிச்சயமாக இந்த காலகட்டமாக இருக்காது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எப்படின்னா இந்த கும்பராசினருக்கு ஒரு யோகத்தை கொடுப்பதாக இருக்கும். அக்டோபர் 20க்கு பிறகே குரு பகவான் அதிசாரமாக சிம்மதுபடுவார். அப்போ ராசியை பார்ப்பார். நவம்பர் 13ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு கேது வருவார். அப்போ எதிரிகளை களமாடுகின்ற ஒரு சக்தி, எதிரிகளை வீழ்த்துகின்ற ஒரு படைப்பாளனாக, ஒரு போர் வீரனாக இந்த ஜாதகர் மாறுவதற்கு வாய்ப்பு. அவர் யாரை எதிரியாக நினைக்கின்றாரோ அவரை. ஏன்னா நிறைய இருக்குல்ல. அவர் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இப்போ ராகு 12ஆம் போயிடுவார். இது ஒரு சிறப்பான அம்சம். இந்த நேரத்தில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி
இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இன்னும் 3 மாதங்கள் 100 நாட்கள் பிறகு இவருடைய அரசியல் பிரவேசத்தை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒன்றாச்சுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது. திருக்கணிதப்படி அடுத்த மாதம் 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனி பயிற்சி. இப்போ இவர் 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. 7.5 சனியிலே ஒரு விதிவிலக்கு என்னன்னா, முதல் 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கும். கடைசி 2.5 ஆண்டுகளுக்கு பாருங்க, இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு மீட்சியினை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு இனிமே நீ இப்படித்தான் போகணும், உனக்கு இந்த வழி இருக்கு என்பதை அந்த கர்மக்காரகனான சனி பகவானே அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். பொதுவாக கும்பராசினருக்கு, கும்பராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, புரியுங்களா? இப்போ அதற்குரிய வாய்ப்பும் இந்த ஜாதகருக்கு, தனுஷ் என்பவருக்கு இருக்கிறது. அப்போ 7.5 சனி முற்றிலுமாக முடிவு பெற்று 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகின்ற போது சனி பார்த்தீங்கன்னா சகாய சனியாக மாறிடுவார். ராசிநாதனே சனி பகவான் தான். இந்த கர்மக்காரகன் தாங்க ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது. ஜீவனக்காரகனும் சனி பகவான் தான், கர்மக்காரகனும் சனி பகவான் தான். சனி பகவான் கொடுப்பதை எவரால் தடுக்க முடியாது. இப்போ பாக்கிய சனி தான் முதல்வராக விஜய் அவரை அமர வைத்திருக்கு. இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி போவது என்பது தனுஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்க கேள்வி கேளுங்க சார். பல பேருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆயிருக்குன்னும் பொழுது இப்போ எப்படி இருக்கும் சார் எதிர்கால அரசியல்னா? திமுக அதிமுகங்கிறது வந்து அழிக்க முடியாத கட்சிங்கிற மாதிரி தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தாவேக்க வந்துட்டு திருப்பி ஒரு அசைக்க முடியாத கட்சியா இப்போ வந்துருச்சு. இப்போ இவரும் உள்ள வராரு அப்படின்னா, இப்போ அண்ணாமலை வேற வராரு, எப்படி சார் இருக்கும்? பொதுவாக விஜய் வருந்ததால் திமுக அழிஞ்சு போச்சு, அண்ணா திமுக அழிஞ்சு போச்சுலாம் கிடையாது. தனுஷ் வரப்போவதால் திமுக அழிந்து விடும், அண்ணா திமுக அழிந்து விடும் என்பதை சொல்ல முடியாது. இதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பல காலகட்டங்களில் மிக அதிகபட்சமான நெருக்கடிகளையும் தோல்வியும் சந்தித்த ஒரு கட்சி. அது மறுபடியும் வந்திருக்குன்னா சுத்தமாக திமுகவுடைய சேப்டரே முடிஞ்சு போச்சுன்னு பல பேர் பேசினாங்க. அம்மாவுடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் தீர்மானிக்கிறது யாரை எந்த நேரத்தில் கீழே இறக்க வேண்டும், யாரை மேலே கொண்டு வர வேண்டும். இந்த இடத்துல ஒரு தெளிவான தகவல், இவர் வருகையால் அவர் வருகையால் திமுக அழிந்துவிடும், அதிமுக அழிந்துவிடும் என்பது வெற்றுத்தனமான பேச்சு. அரசியலுக்கு வந்து அழிவு என்பது நிச்சயமாக கிடையாது. அப்படின்னா காங்கிரஸ் எப்போயும் அழிஞ்சு போயிருக்கணும், புரியுங்களா? இல்லை சில கட்சிகள் எப்போயும் காணாமல் போயிருக்கணும். ஒன்றுமே இல்லாத கட்சிகள் கூட கட்சிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. கட்சிகள் அழிந்து விடாது. கொள்கைவாதிகள் அந்த கட்சிகளுக்குள் இருக்கத்தான் செய்வார்கள். இப்போ தனுஷ் வருகை என்பது எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு தனுஷ் வந்து நெருக்கடியை கொடுப்பாரா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குமா? இது வலிமை மிக்க கட்சியாக எந்த கட்சி இருக்கும்? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு கடந்த 2021 26 வரை நடைபெற்ற ஒரு காலகட்டத்தில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்தில், அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு குரலும் கொடுக்கவில்லை. அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை வந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்றார். அதற்கு அடுத்த இடத்தில் விஜய் வந்தபோது விஜய் வந்து ஆளுங்கட்சியை எதிர்ப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தார். அப்போ இவர் சரியான நபராக இருக்கிறார், இந்த கட்சியை எதிர்ப்பதற்கு. அந்த கட்சியின் மீது கோபம் கொண்ட மக்கள் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி அவரால் வெற்றி பெற முடிந்தது. வெற்றி பெற்றாலும் பல மாவட்டங்களில் அவரால் வெற்றியை பற்றி யோசிக்க கூட முடியவில்லை. ஒரு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அதாவது திமுக மீது இருந்த கோபமா, இப்பொழுது இவிஎம் மிஷின் மீது பல பேருடைய பார்வை போயிருக்கு, ஒரு பரிசோதனை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுவெல்லாம் என்ன நடக்கப் போகிறதுன்னு தெரியல. திட்டமிட்ட சதியா, எதுவோ ஒன்று நடந்ததா, நடக்க போகிறதா, அதுவும் தெரியல. ஆனால் தனுஷ் வருகையால் திமுக அழிந்துவிடும், அதிமுக அழிந்துவிடும் என்பது தவறான ஒரு வாதம். தனுஷ் வளருவாரா? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கணும். தனுஷுக்கு வளர்ச்சி உண்டா? தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதன் திசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. 2026 டிசம்பர் மாதம் சுக்கிர புத்தி முடிந்து சூரிய புத்தி வருது. அப்போ நம்ம அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. நவம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி, அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சனி பயிற்சி, இப்போதே சுக்கிர புத்தி. அப்போ 2027 புதிய ஆண்டு தொடங்குகின்ற போது அரசியல் அறிவிப்பை தனுஷ் வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இரண்டாவது. தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இவருடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்க போகிறது, மக்கள் எந்த அளவிற்கு இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவருக்கு வெற்றியை கொடுப்பார்களா என்பது நாளை பார்க்க வேண்டியது. இன்னொரு பொதுவான ஒரு நெருக்கடி எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு இருக்கும்.
ஆளுங்கட்சி என்று வந்த பிறகு மக்கள் ஒரு புதிய கட்சியை அரியணையில் அமர்த்துவதற்கு முன்னதாக மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அதே கட்சி ஆளுங்கட்சி அமர்ந்த பிறகு அந்த நம்பிக்கையில் குறைபாடு ஏற்படுவதற்கு, நிச்சயமாக சறுக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அடுத்த தேர்தல் என்பது தாவேகாவிற்கு ஒரு பெரிய போட்டியினை, பெரிய சவாலான ஒரு தேர்தலாக இருப்பதற்கு 100% வாய்ப்புண்டு. ஓட்டுகளை இப்போ என்னன்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்க, சில கட்சியின் வாக்குகளை தாவேகா பிரிச்சுக்கும், சில கட்சிகள் காணாமல் போகும், அப்படி பேசியிருக்கோம் நம்ம, சரிங்களா? அதே போல இன்றைக்கு விஜய் பக்கம் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தில் அதே போன்ற ஒரு இளைஞர் பட்டாளம், அந்த அளவிற்கு நிகரான ஒரு இளைஞர் பட்டாளம் தனுஷ் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ தனுஷுக்கு அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக உண்டு. 2027 ஜனவரி மாதம் பக்கத்தில் புதிய கட்சி தொடங்குவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. சார், இப்போ இந்த நவம்பர் 13 அப்படிங்கிற தேதி வந்து எல்லாராலையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேதியா மாறிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, இப்போதைய முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சரி, அந்த தேதியில வந்து ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. அது பெரிய சூசகமான விஷயம். ஒரு 5 பேரை பற்றி ஒன்றாவே பேசலாம். இப்போ ம், ம், 5 பேரை பற்றியே பேசுவோம், ம். தனியாக பேசுவோம், சரிங்களா? பெரிய விஷயம் இருக்குது ராகு கேது பயிற்சியில், ம். பேசுவோம். அப்போ அது அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு நிறைய வரக்கூடியது. மாற்றங்கள் சில பேருக்கு அது பயங்கர எதிர்மறையாக இருக்கும். யோகமாவும் இருக்கலாம். இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்துக்கு மாறுவாங்க. ஆ, இப்போ சங்கடத்தோடு இருக்கிறவங்க நாளைக்கு சந்தோஷமா மாறுவாங்க. ம். எப்பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த கடிகார முட்களை போலதான் கிரகங்கள். ம். இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கின்ற முட்கள் நாளைக்கு வேறு இடத்துக்கு போகும், ம். அடுத்த கொஞ்ச நேரம் வேறு இடத்துக்கு போகும். அப்போ ஏற்றத்தாழ்வு என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது. அப்போ எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றுமே நாம் என்பது கிடையவே கிடையாது. கிரகங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை செய்ய வைக்கிறார்களோ, எதை செய்யும்படி சொல்கிறார்களோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ம். காலம்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தோல்வி அடைந்து வீழ்ந்த எவரும் நிரந்தரமான தோல்வி என்று நினைத்து விடக்கூடாது. இன்று வெற்றி அடைந்தவரும் நிரந்தர வெற்றி என்று தீர்மானித்து விடக்கூடாது. இதுவும் மாறும். அப்போ ராகு கேது பயிற்சி அது சின்ன ஆரம்பத்தை உண்டாக்கப் போகிறது. இது எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து என்னன்னா தெளிவா புரியும்படி இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.